ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கார் அரிசின்ற சிவப்பரிசி அல்வா பார்க்க போகிறோம். சிவப்பரிசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையான பொருள்: அரிசி சிவப்பரிசியை ஊற வச்சு மாவாக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கார் அரிசின்னு சொல்லுவாங்க, இல்லை சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த அரிசி கிடைக்கும். அந்த அரிசியை ஊற வச்சு தண்ணியாக மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட இனிப்புக்காக சேர்க்க அயன் சக்தி நிறைந்த வெல்லம் வச்சுருக்கேன். கூட கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் வேக வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா முந்திரி, ஏலக்காய் வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறதுக்கு வச்சுருக்கிறேன். முந்திரி ஏலக்காவை வறுக்க நெய் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். வீட்டில் கிடைக்கிற எளிமையான பொருள் தான் இது எல்லாமே. இப்போ சிவப்பரிசின்றது ரொம்ப ரேரு, நமக்கு கிடைக்கிறதில்ல, செய்யறதில்ல. ஆனால் இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்றதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி செய்யலான்றதை பாருங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். சும்மா ஒரு விசில் போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் போடுறேன். இப்போ கடலைப்பருப்பு வெந்ததும் அதுக்கடுத்து நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு போடுறோம் நம்ம. அடுத்தது வெல்லம் அயன் சக்தி நிறைஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு சில வெல்லத்தில் மண் மாதிரி இருக்கும், இல்லை அந்த பாவை எடுப்பாங்க, அதில் இருக்கிற அந்த ஓடுலாம் தேஞ்சி வரும். அதுக்காக எப்பவுமே கொஞ்சமாக நீர் விட்டு வெல்லத்தை உருக்கி நம்ம வடிகட்டி தான் பயன்படுத்தணும். அதுக்காக இப்போ நான் இந்த பேனில் வச்சு வெல்லத்தை கொஞ்சம் சூடு பண்ணால் நம்மளுக்கு நல்லா நீரில் கரைஞ்சி வந்துடும். அதுக்காக நான் இப்போ சூடு பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வைக்கிறேன். வெல்லத்தை இதில் சேர்க்குறேன். அந்த தண்ணியில் ரொம்ப வெல்லம் பாவு வெல்லன்றதுனால அப்படியே இது இறுகிடுச்சு. இப்போ இந்த வெல்லம் கரையணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். ஏன்னா ஹீட் ஆனாலே கரைஞ்சிரும் இல்லையா. நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும்னா அந்த மண்ணெலாம் இருக்காது. ஒரு சில வெல்லத்தில் மண் இருக்கும். அந்த காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அவங்களுமே. அந்த வெல்லம் தயாரிக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கிறதுலாம் அப்படியே வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்துவேன். அதனால சுத்தமாக பண்ணுறேன் நான். இப்போ வெல்லத்தை கரைஞ்சதும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அல்வாயில் சேர்த்துக்கலாம். அதுக்காக தான். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிளறி விட்டோம்னாவே அந்த வெல்லம் கரைஞ்சிரும். பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்று. நம்ம வீட்டில் எளிமையாக செய்யலாம். குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மழை காலத்தில் சூடாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வெயில் காலத்தில் நம்ம பண்ணி செஞ்சு முடிச்சதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து எடுத்தோம்னா கேக் மாதிரி அழகாக வந்துடும். இது அப்போவும் நம்ம அதை கூலிங்காகவும் சாப்பிடலாம். இல்லை நம்ம இதை அப்படியே ஹாட்டாக சாப்பிட்ணும் இந்த மழை நாளில், ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு பண்ணி வச்சோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அதுக்காக தான் நான் இதை இந்த மழை நாளில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை பண்ணணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். வெல்லம் கரைஞ்சிடுது. கட்டி இல்லாமல் கரையணும். ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் இல்லையா. ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்க்கணும். எப்பவுமே நம்ம உருண்டை பண்ணுறதுக்கெலாம் கூட நம்ம எப்பவுமே வெல்லத்தை இந்த மாதிரி பண்ணி தான் சேர்க்கணும். சக்கரை பொங்கல் பண்ணோம்னா கூட
பொங்கலில் சேர்க்கும் போது இது மாதிரி காய்ச்சி நம்ம வெடிகட்டி ஊற்றினோம்னா பொங்கல் நல்லா சுத்தமாக இருக்கும். வெல்லம் பயன்படுத்தும் போது எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுங்கள். மோஸ்ட்லி சர்க்கரையை விட வெல்லம் பயன்படுத்துறது அவ்வளோ நல்ல விஷயம். அயன் நிறைஞ்சது. குழந்தைங்க வந்து டைரெக்டாக வெல்லத்தை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எதனா ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இதை பண்ணுறேன் நான். இப்போ வெல்லம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததுக்கு கடலை பருப்புமே விசில் போட்டு எடுத்துட்டேன் 2 விசில். ஏன்னா இப்போ அது தனியாக அந்த அல்வா காய்ச்சும் போது கொஞ்சம் வேக வைப்போம், அதனால 2 விசிலோடு எடுத்துட்டேன். 3 விசில் கூட போட்டுக்கலாம். நம்ம 3 விசில் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பயிறு. அதுக்காக இப்போ ஹோம்மேட் நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த நெய் ஒன்றாலும் பயன்படுத்துங்க. இப்போ இதை ஸ்ப்ரை பண்ண போகிறேன். அந்த ஏலக்காவையும் முந்திரியும் ஃபைனலாக போடுறது தான். ஆனால் இதெல்லாம் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா. பேன் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து முந்திரி ஃப்ரை பண்ண போகிறேன். ஏலக்காய் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கலாம் வீட்லேயே கூட. ஏலக்காய் பொடியும் வாங்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டால் நல்லதுன்ட்டு நான் முழுசாகவே போடுறேன். நான் ஏலக்காய் வந்து கொஞ்சம் கிள்ளி போடுறேன், நசுக்கி. ஏலக்காவும் முந்திரியும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி செவக்க நெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு செவப்பா. வெல்லமும் வந்து தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெல்லம் தண்ணி வந்து கொஞ்சம் ஆறட்டும்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன். பயிரும் வெந்துருச்சு. இப்போ அடுத்த பாத்திரம் நம்ம வைக்க போகிறோம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியான இந்த மாவை வந்து இதில் நம்ம ஊற்றுறோம். ஏன்னா அகலமான பாத்திரம் வச்சா தான் கிண்ட முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்கிறேன். பாருங்கள், மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குதோ அவ்வளோ வந்து அல்வா நல்லா வந்து தண்ணியாக நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து இந்த மாவை சேர்க்குறோம். மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு சொன்னோம் இல்லையா, ஏன்னா இனிப்பு போட்டாலுமே நம்ம ஒரு கல் உப்பு போட்டால் தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக சாய்க்கிறேன் நான் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து தீஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து 10 மினிட்ஸில் இதுவும் ரெடி ஆகிடும். இதில் வந்து வெந்த கடலை பருப்பையும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றை மாதிரி வரும். இப்போ வந்து கடலைப்பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு. இதை இந்த அல்வாவோடு நான் சேர்க்குறேன். எப்பவுமே ஊற வச்சு தான் நம்ம இதில் போடுறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறேன் நான். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு அந்த மாவில். இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றை மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம தொழவி விடும்போது தான் அது ஒன்றை மாதிரி வந்து இது ஒரு வேகும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சோம்னா நல்லா வந்து ஒன்றை மாதிரி கட்டி இல்லாமல் கிளற முடியும். அதுக்காக தான் நான் அகலமான பாத்திரம் வச்சுருக்கிறேன். ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப பேசுகிறேன்ட்டு. சரி, நான் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். கேட்குதோ கேட்கலையோன்ட்டு நான் கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருந்தேன் அந்த வீடியோவில். பாருங்கள், இது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அரிசியில் வந்து சுகர் இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அரிசியை விட கோதுமையில் தான் அதிகமாக சுகர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது நிறைய டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. நம்ம சிவப்பரிசின்றது பாரம்பரிய அரிசி தான். எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே சிவப்பரிசி தான் வைப்போம் நம்ம.
அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நார்மல் அரிசியிலையுமே நம்ம இட்லிக்கு ஊற போடுறோம் இல்லையா, இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது லாஸ்ட்டாக நம்ம கிரைண்டர் கழுவுவோம். அப்போ ஒரு டம்ளர் இதுக்குன்னு ஊற வச்சிட்டோம்னா கடைசியாக போட்டு நல்லா ரொம்ப மழைன்னு அரைக்கணும். அந்த மாதிரி நைஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் இந்த அல்வான்றது. அதுக்காக நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற அரிசிலையுமே இது செய்யலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இப்போ வந்து துழவிக்கிட்டே இருக்கணும். இது வந்து எளிமையாக சீக்கிரமாக பண்ணுற ஒரு பொருள் தான். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இதுதான் வீட்டிலையே இருக்கிற ஸ்நாக்ஸ். நமக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து தான் நம்ம அம்மாக்கள் வந்து இதுதான் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்ததுமே பசங்க என்ன கேட்குறாங்க, பாக்கெட் ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு. எங்கே எதுவுமே இல்லையா வீட்டில்? நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாலுமே லைக் பண்ண மாட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் மாற்றணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் ஆகுதா பாருங்கள். நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன். கிளறாமல் விட்டோம்னா கட்டி ஆகிடும். அதுக்காக தான் கிளறணும். மாவு நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றுறோமோ அவ்வளோ நல்லா வெந்து வரும். கட்டியாக மட்டும் வச்சிடாதீங்க. பால் மாதிரி நம்ம அந்த அளவுக்கு நைஸாக மாவு அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. 5 பேர் சாப்பிட நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி, அதாவது 250 கிராம் போட்டாலே போதும். அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 2 பொருள் இருந்தாவே போதும். முந்திரிலாம் கூட நம்ம நட்ஸு வீட்டில் இருக்கிறத பொறுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா முந்திரி தான் போடணும் அப்படிலாம் நீங்கள் ரொம்ப செலவாயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே. இது பாருங்கள் கட்டியாக வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்டில் இது ரெடி ஆகிடும். வெல்லம் வந்து கொஞ்சம் வெந்த பேர் தான் நம்ம சேர்க்கணும். பாருங்கள் கட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வெல்லத்தை சேர்க்க போகிறேன். வீடியோ எடுக்கிறன்றதுனால நான் மூடி எதுவுமே சமைக்கலை. ஆனால் நம்ம கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதக்கும் பொழுதோ இல்லை இந்த மாதிரி எதுனா ஒன்று செய்யும் பொழுதோ ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தட்டு போட்டு மூடணும்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு, கட்டியாயிடுச்சு. உங்கள் கண் முன்னாடியே பாருங்கள் கட்டியாயிடுச்சு. இப்போ வெல்லம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நான் சேர்க்க போகிறேன். எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். ஜூஸ் இது பண்ணுற ஃபில்டரில் தான் நான் வெடி கட்டுறேன். இதை நல்லா பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக நம்ம சேர்க்கணும், வெல்லம் தண்ணி. இல்லை அடியில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக ஒரு இது மாதிரி ஸ்படிக மாதிரிலாம் நிற்கிது. இதெல்லாம் அந்த வெள்ளத்தில் இருக்கிற கருப்பாக ஓடு வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அந்த கரும்போட சக்கை, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. அந்த பால் காய்ச்சுவாங்க அந்த பாத்திரத்தில் ஓரத்தில் அது நின்று ஓடு மாதிரி பிரிஞ்சு வரும். அதுதான் அந்த வெள்ளத்தில் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் அதெல்லாம் இருந்தால் பசங்களுக்கு வாயில் தட்டுப்படுன்றதுனால வெடிக்கட்டி எடுத்துடுறேன். இப்போ வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். வெல்லமும் அந்த வெந்த அல்வாவும் ஒன்றா சேரணும். அரிசி மாவும் வெல்லமும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடைகளில் கிடைக்கிற இந்த மைதா மாவு அல்வாவெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி வாங்கி வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு இதுக்காக மாவு அரைக்கணுமே ஊற வைக்கணுமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இப்போ வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் நீங்கள் மாவு அரைப்பீங்க. நான் 2 நாளைக்கு ஒரு டைம் மாவு அரைப்பேன் வீட்டில். வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் அரைச்சி வாரத்துக்கு தேவையானதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். முக்கால்வாசி பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கிரைண்டரில் லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது 1 டம்ளர் அரிசி இதுக்குன்னு அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட ஒரு நாள் பொறுத்தோ இல்லை 2 நாள் பொறுத்தோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கூட நம்ம பயன்படுத்தலாம். அரிசி மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவையோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க வரத்துக்கு ஒரு 1 ஹவர் இருக்கும்போது செஞ்சு பிளேட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா இது ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்குதுன்னு. கிட்டமே காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குது பாருங்கள். இதில் வந்து இப்போ ஏலக்காவும் முந்திரியும் சேர்க்கலாம். நெய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்து பண்ணுறதுனால நான் நெய்யே ஆட் பண்ணல, வெல்லம் சேர்த்துருக்குறேன் இதில். இப்போ முந்திரி இதெல்லாம் நான் சேர்க்குறேன் பாருங்கள். முந்திரி ஏலக்காய் மட்டும் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இதை வந்து அழகாக நம்ம கிளறி விடணும். இதுதான் வந்து சிவப்பரிசி அல்வா.
இல்லை நார்மல் அரிசி மாவு அல்வான்னு சொல்லலாம். ஆனால் வந்து கிராமத்து அல்வா இதுதான். இப்போ ஸ்வீட் கடையில் கிடைக்கிறதுலாம் மைதா மாவு அல்வா. அது வந்து ஸ்வீட்டில் ஒன்றா நம்ம இது பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஃபுல்லாகவே ஆயிலை ஊற்றி பண்ணி தராங்க. இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. உடம்பு சரியில்லாதவங்க கூட. இது வந்து சர்க்கரை போடலை, வெல்லம் தான் சேர்த்துருக்குறோம். அயன் சக்தி நிறைஞ்சது. பெண் குழந்தைங்களுக்கோ இல்லை எல்லாருமே இது சாப்பிடலாம். வெல்லம் வந்து குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை வந்து சூடாகவும் சாப்பிடலாம், ஆற வச்சும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான அல்வா வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். ஹோம்மேட் அல்வா. அரிசி மாவு மட்டும் முன்னாலே கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக 15 நிமிஷம் ஆகலை, அல்வா ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இது. இதை வந்து பிளேட்டில் வச்சு நம்ம பரிமாற வேண்டியது தான். கொஞ்சம் நெய் ஊற்றி பிளேட்டில் வச்சு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ மணமாக சாப்பிடுவாங்க. வீடே மணமாக இருக்குது, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது இது. இதை வந்து நம்ம ஒரு கப்பில் ஊற்றி ஆற வச்சிடணும். கொஞ்சமாக நெய் தடவி ஒரு கப்பில் ஊற்றி வச்சிட்டோம்னா அழகாக கேக் மாதிரி வந்துடும். ஆறிட்ட பிறகு நல்லா செட் ஆகிடும். இது அப்படியே இப்படி ஊற்றி இட்லி கொத்தில் ஊற்றி ஆற வச்சு கேக்கு மாதிரி எடுத்து கொடுப்பாங்க எங்களுக்கெலாம். அப்போது நாங்கள் சிறு பிள்ளைங்களாக இருக்கும்போது இதுதான் வந்து மெயின் ஸ்நாக்ஸு. பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். சுவையான அல்வா, கிராமத்து அல்வா இது. இதை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். நிறைய புரதச்சத்துலாம் நிறைஞ்சது. அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கூடாது. நான் இந்த மாதிரி அயன் சக்தியோடு நிறைஞ்ச கார அரிசின்ற சிவப்பு அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சி. தேங்க்யூ ஃபார் மை வீடியோ வாட்சிங் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். எதுனா தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க. மெசேஜ் எதுனா பண்ணுங்கள் தப்பாக இருந்தால். இன்னும் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணி நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் பண்ணுங்கள். எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.